முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் ஆகியோரின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தற்பொழுது டெல்லியில் உள்ளார். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ப. சிதம்பரம் இல்லம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் இல்லம் உட்பட 16 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். ப. சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தபோது அந்நிய முதலீட்டுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகும்படி கார்த்தி சிதம்பரத்திற்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் தற்பொழுது சிபிஐ சோதனை நடைபெற்று வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிபிஐ மூலம் தனது குரலை மௌனமாக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் சென்னை வீடு உட்பட 16க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ தற்போது சோதனை நடத்தி வருகிறது. இந்த சோதனை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ப. சிதம்பரம் தான் மத்திய நிதி அமைச்சராக இருந்தபோது வழங்கப்பட்ட அனைத்து அந்நிய நேரடி முதலீட்டு அனுமதிகளும் உரிய பரிசீலனைக்கு பிறகே வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதில் முறைகேடுகள் நடந்ததாக எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லை என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிபிஐ அமைப்பின் மூலம் தனது மகனையும் அவரது நண்பர்களையும் மத்திய அரசு அச்சுறுத்தி வருவதாகவும் ப. சிதம்பரம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காகவே சிபிஐ சோதனை என ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முறைகேடு புகார் பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். சிபிஐ சோதனைக்கு இடையே வெளியே வந்தபோது கார்த்தி சிதம்பரம் இதனை தெரிவித்துள்ளார். ப. சிதம்பரம் வீட்டில் நடக்கும் சிபிஐ சோதனைக்கு பாரதிய ஜனதா கட்சியே காரணம் என்று சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராமசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிதம்பரத்தின் வீட்டிற்கு வந்த ராமசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக அரசை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பாரதிய ஜனதா கட்சி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக விமர்சித்தார். பாஜகவின் இந்த முயற்சிக்கு தடையாக இருக்கக்கூடியவர் சிதம்பரம் என்பதால் அவரை குறிவைத்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் ராமசாமி தெரிவித்துள்ளார். சிபிஐ அமைப்பை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாகவும் உண்மையில் ப. சிதம்பரம் தவறு எதுவும் செய்யாதவர் என்றும் ராமசாமி தெரிவித்துள்ளார். முழுமையா சிபிஐங்கிற நிறுவனம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அது தனியாக ஒன்றும் இயங்கலை, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. மோடி அவர்களுடைய தலைமையின் கீழே தான் இருக்குது. அவங்க என்ன மாதிரி இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ செய்வாங்க. அதுக்குள்ள லீகலாக போய் குற்றவாளின்னு புரூவுக்கு வந்துச்சுன்னா அதில் எங்களுக்கு ஆட்சேபனே இல்லை. இது சும்மா அரசியல் ரீதியாக பழி வாங்கிறதுக்கு நினைக்கிறத எப்படி நம்ம ஏற்றுக்கவே முடியாது. காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் பாரம்பரியத்தை கெடுக்கவே இதுபோன்ற சோதனைகளை மத்திய அரசு நடத்தி வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் சிதம்பரம் இல்லத்திற்கு வந்த அவர் சிபிஐ போன்ற அமைப்புகளை அரசியல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டிற்கு அனுமதி அளிப்பதில் முறைகேடுகள் எதுவும் இல்லை என்றும் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். அமைச்சர் என்கிற முறையிலே மட்டும்தான் அவர் அனுமதித்திருக்க முடியுமே ஒழிய இதை போன்ற சோதனைகள் அவரை கொச்சைப்படுத்துவதற்காகத்தான் நடக்கிறது என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், கருதுகிறோம். எனவே இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாகவே இந்த சோதனை நடந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவுடன் இணைந்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் தொழிலதிபர்களின் வீடு உள்பட 22 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். 1000 கோடி ரூபாய் அளவுக்கு லாலு பிரசாத் யாதவ் முறைகேடாக சொத்துக்களை குவித்துள்ளதாகவும் பினாமிகளின் பெயர்களில் சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பீகார் மாநில எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்து வந்தன. இது தொடர்பாக மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவை கோரி வந்தன. இந்நிலையில் லாலுவுடன் நெருங்கிய தொடர்புடைய தொழிலதிபர்கள், நிலத்தரகர்கள் உள்ளிட்டோரின் வீடுகள் உட்பட 22 இடங்களில் இன்று காலை முதல் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள குர்கான், ரெவாரி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சட்டப்பேரவையை கூட்டினால் ஆட்சி கலைந்துவிடும் என்ற அச்சம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளான குடிநீர் தட்டுப்பாடு, விவசாயிகள் தற்கொலை, பேருந்து போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில அரசு தமிழகத்தை மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டதை வெளிப்படுத்தும் விதமாக சென்னை தலைமை செயலகத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவின் ஆய்வு இருந்ததாகவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற திமுக சட்டமன்ற கூட்டத்தில் 94வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தும் சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எடப்பாடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பினாமி ஆட்சி சட்டமன்றத்தை கூட்டினால் ஒருவேளை தொடர்ந்து ஆட்சி இருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வானாக்ரை வைரஸ் தாக்குதலில் இருந்து தப்ப வங்கிகள் தனது விண்டோஸ் மென்பொருளை மேம்படுத்தி வருகின்றன. இதன் காரணமாக அனைத்து ஏடிஎம் மையங்களும் மூடப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் செந்தில்குட்டி அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். ரான்சம் வைரஸ் ஆனது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இணையதளங்களை குறிவைத்து ஹேக் செய்யப்பட்டு இதனால் தகவல்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 100 நாடுகளுக்கு மேல் பாதிப்படைந்திருக்கிறது. பெரும்பாலான மென்பொருள் நிறுவனங்களும் இதில் பாதிப்படைந்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த வைரஸினால் குறிப்பாக வங்கித்துறையை சார்ந்த சேவைகள் அதிக அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாக நேற்று இரவு ரிசர்வ் வங்கியானது ஒரு அறிவிப்பை மற்ற வங்கிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வைரஸ் தாக்குதலிலிருந்து வங்கியின் பரிவர்த்தனைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது விண்டோஸ் ஓஎஸ் தளங்களில் இயங்கக்கூடிய அனைத்து கணினிகளையும் அவர்கள் ஒரு தகவல்களை அனைத்தையும் முதலாக பாதுகாக்கும்படியும், அதே போல அந்த தாக்குதலிலிருந்து வைரஸ் தாக்குதலிலிருந்து மீள்வதற்கான விண்டோஸ் அளித்திருக்கக்கூடிய புதிய சாஃப்ட்வேர்களை அப்டேட் செய்யும் வரை இந்த சேவைகளை அதாவது வங்கியின் ஏடிஎம் சேவைகளையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி இருக்கிறது. அதன்படி இன்று நேற்று அறிவுறுத்தலின்படி இன்று காலையிலிருந்தே பெரும்பாலான ஏடிஎம்கள் வேலை செய்யாத நிலை இருக்கிறது. அந்த அனைத்து சேவைகளையும் அவர்கள் வங்கி தரப்பில் நிறுத்தி இருக்கிறார்கள். இன்று சென்னை சென்ட்ரல் இருக்கட்டும், சென்னை எழும்பூராக இருக்கட்டும், அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஏடிஎம் சேவைகள் அனைத்துமே காலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வங்கி சேவைகள் அந்த அப்டேட்டை, அதாவது விண்டோஸ் நிறுவனம் வழங்க இருக்கக்கூடிய அப்டேட்டை சரி செய்த பிறகு தான் இந்த சேவைகள் வழங்கப்படும் எனவும் வங்கிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தற்காலிகமான எச்சரிக்கையை ரிசர்வ் வங்கி வழங்கியிருக்கிறார்கள். தற்காலிக நடவடிக்கையாக தான் இந்த சாஃப்ட்வேரை அப்டேட் செய்யவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதற்கான நிரந்தர தீர்வு இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் நாடு முழுவதுமே ஒரு அபாயகரமான சூழல் இருந்து வருகிறது. இதனால் வங்கியின் சேவைகள் கூட வருங்காலங்களில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுரேஸ்வரன், செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. பணியிட மாற்ற கோரிக்கை நிறைவேறாததால் வேண்டும் என்றே உள்நோக்கத்துடன் ராஜ மீனாட்சி புகார் அளித்திருப்பதாக சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், தன் மீதான நிதி கையாடல் புகாரை திசை திருப்பவே அதிகாரி ராஜ மீனாட்சி புகார் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களில் ராஜ மீனாட்சி குறிப்பிட்டது போல் தன்னை சந்திக்க வருமாறு அழைக்கவே இல்லை என்றும் அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பக்காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்சமாக 28.9 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் வழக்கத்தை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் எனவும் அது கூறியுள்ளது. அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்தணியில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், வேலூரில் 43.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கிறது.
சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் 2வது நாளாக தனது ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்து வருகிறார். தமிழகம் முழுவதும் உள்ள தனது ரசிகர்களுடன் சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். இந்த நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. அப்போது தாம் அரசியலுக்கு வருவது ஆண்டவன் கையில் இருப்பதாக ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். 2வது நாளாக இன்றும் நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்து வருகிறார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ரஜினிகாந்தின் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தேனி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ரசிகர்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். ஓபிஎஸ் அணி முதியோர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக அதிமுக அம்மானியை சேர்ந்தவரும் கர்நாடக மாநில அதிமுக செயலாளருமான புகழேந்தி தெரிவித்துள்ளார். KP முனுசாமி அந்த அணியில் நீடிக்கும் வரை இணைப்பு முயற்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முடிந்து போன முதியோர்கள் இல்லமாக இருக்கின்ற பன்னீர்செல்வத்தினுடைய கூட்டம் அல்ல இது. மன்னிக்க வேண்டும், இளைஞர்கள் திரண்டெழுந்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் டிடிவி என்கின்ற அலை துணை பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் ஆசையோடு எங்கு பார்த்தாலும் அது தெரிகிறது. அதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். எங்கேயும் உள்ளே போக முடியல சார். அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு அப்படி எழுச்சியாக இளைஞர்கள் திரண்டு வருவது மிகவும் பெரிய புரட்சிகரமாக இருக்கிறது. அதை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். தடங்கலாம் முனுசாமி இல்லை. முனுசாமி இருக்கிற வரைக்கும் இணைப்பே வராது. அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படாத அரசாக உள்ளது என திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக மகளிரணி பிரச்சார குழு நிர்வாகிகள் ஆகியோருடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, அமைச்சர் சரோஜாவுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டார். மேலும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டது ஜனநாயக அநீதி எனவும் கனிமொழி தெரிவித்தார். இந்த அளவிற்கு போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அளவுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலைமை, இந்த அரசாங்கம் அவர்களுடைய கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அப்போ இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கங்கிறது இதை விட பெரிய உதாரணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை நடத்தாமலே பேரவை முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆளுநருக்கும் கூட கடிதம் வேறு எந்த இல்லை, இன்றைக்கு கூட தளபதி அவர்கள் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் முடிவு எடுத்திருக்காங்க மேற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இதை எப்படி அணுகும் என்று. நிச்சயமாக இதை மிக முக்கியமான ஒரு ஜனநாயக அத்துமீறல் இது. அதை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்களோட வழிநடத்தில் இதை எதிர்த்து நிச்சயமாக போராடும். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் நடைபெறுகிறது. இதனை போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்தார். நாளை காலை 11 மணிக்கு தொழிலாளர்கள் நலத்துறை துணை ஆணையர் யாஸ்மின் பேகம் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக அவர் கூறினார். நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் என்றும் இதில் சுமூக தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்பிக்கை தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்களின் 2வது நாளாக வேலை நிறுத்தம் குறித்து சென்னை கோயம்பேட்டில் பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பஸ் அவ்வளோ இல்லை, பஸ் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உட்காந்து தனியார் பஸ் விடுறாங்க, ஆனால் அதில் 100 ரூபா 150 ரூபா அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் பஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் எதிர்பார்த்து உட்காந்துட்டு. மதுரையிலேருந்து வந்தோம் சென்னைக்கு. வந்த உடனே எல்லா இடத்துலையும் சிறப்பு பஸ்ஸுகள் விட்டு சரியாக போய்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு பாதிப்பாக தெரியலை. நீ டவுனுக்குள்ளே போகிறோம், அங்கே எதுவும் என்னான்னு போன பிறகு தான் தெரியும். எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ தனியார் வண்டிகளும் கொஞ்சம் விட்டுருக்காங்க, அதனால் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்குது. எங்களால் போகவும் முடியல, சாப்பாட்டுக்கும் காசு இல்லை, நிறைய செலவாகுதுன்னா இதே இடத்துல உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு போக்குவரத்து வழியே இல்லாமலே இருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் தனியார் பள்ளி கல்லூரிகள் வாகனங்கள் இயக்கப்படும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மண்டலத்தில் காஞ்சிபுரம் டெப்போவில் 82 பேருந்துகளில் 12 பேருந்துகளும், ஓரிக்கை 1 டெப்போக்களில் 98 பேருந்துகளில் 14 பேருந்துகளும் ரிசர்வ் செய்யப்பட்டிருந்த ஓட்டுநர்களை வைத்தும் வெளிநபர்களை வைத்தும் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தனியார் பள்ளி பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.